கடந்த காலத்தில் நான் சில பிழைகளை செய்திருக்கிறேன். அதை நான் ஒப்புக்கொள்கிறேன். என் நம்பகத்தன்மையை நானே நாசமாக்கிக் கொண்டேன். My credibility was totally destroyed. என்னுடைய அரசியல் வாழ்வின் நம்பகத்தன்மையை சுக்குநூறாகியது. எந்த அதிமுக பொதுச் செயலாளர் 19 மாதம் சிறையில் அடைத்தாரோ அதே அதிமுகவோடு உடன்பாடு வைத்ததை போன்ற ஒரு பிழையான, தவறான, மன்னிக்க முடியாத ஒரு முடிவு எடுத்திருக்கவே முடியாது. ஆனால் அந்த முடிவை எடுப்பதற்கு என்னோடு இருந்த தலைமை நிர்வாகிகள் அனைவருமே இன்று நம்மை விட்டு விலகி சென்றிருந்தாலும் தொழிலாளர் அணிக்கு தலைவராக இருந்தவரும் மூத்தவருமான அந்த அண்ணன் உட்பட அனைவருமே நாம் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி அமைத்தால் ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது. குமுதம் பத்திரிகை கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. 205 தொகுதிகளிலே அதிமுக ஜெயிக்க போகிறது. அவர்களோடு கூட்டு வைத்தால் 25 எம்எல்ஏக்களுக்கு குறையாமல் நாம் வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்குள் பிரவேசிக்கலாம். கட்சிக்கு புத்துயிர் வரும். கட்சியை வளர்க்க முடியும். இதை விட்டுவிட்டால் சந்தர்ப்பம் மீண்டும் மீண்டும் நம் கதவை தட்டாது. இந்த வாய்ப்பை விட்டுவிட்டால் எதிர்காலமே நமக்கு கிடையாது என்று அவர்கள் ஆணித்தரமாக சொன்னபோது